மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நாளை நடக்கிறது. தேரோட்ட திருவிழாவில் தேரில் உள்ள பொருட்களை அலங்காரம் செய்வது மதுரையைச் சேர்ந்தவர் தேர் அலங்கார கலைஞர்கள் என்பது தனிச்சிறப்பாகும். மதுரை தெற்கு வெளி வீதி சந்துக்கடையில் அரசவேல் கைவினை தொழிலகம் என்ற பெயரில் கோயில் தேர்களுக்கான அலங்கார பொருட்களை தயாரிக்கும் அரவிந்த் என்பவர் மீனாட்சி சொக்கநாதர் தேர் அலங்கார பொருட்களை தத்ரூபமாக வடிவமைத்து கொடுத்து வருகிறார். தேர் அலங்காரம் என்பது மதுரையின் தனித்துவமான பாரம்பரியமானது. மீனாட்சி அம்மன் கோயிலுக்காக இந்த அலங்கார பொருட்களை பாண்டியர் காலத்திலிருந்தே இவரது முன்னோர்கள் செய்து வருவது கூடுதல் சிறப்பு. முன்னோர் கட்டி காத்த பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே இன்றளவும் அச்சடிக்கு முறைகளை பயன்படுத்தாமல் கையால் ஓவியம் வரையும் முறையையே தொடர்ந்து பின்பற்றி வருகின்றனர். சுவாமி ஊர்வலத்தில் பயன்படுத்தப்படும் குடைகள், தேர் சீலைகள், பாரம்பரிய வடிவங்களுடன் கட்டப்படும் மாலைகள், சுவாமி கிரீடங்கள், சன்னதியில் கட்டப்படும் திரைகள் போன்றவற்றை கைகளால் பாரம்பரிய முறைப்படி தயார் செய்து விற்பனை செய்கின்றனர். நான் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஒரு 15 இயர்ஸ் பேக் இந்த வேலையில் இறங்கிட்டேன். இது எங்களோட குலத்தொழில். ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா, அப்பாவோட தாத்தா, அடுத்து தாத்தா, அடுத்து அப்பா, அடுத்து நான், இப்போ 4வது தலைமுறையாக நான் பார்த்துக்கிட்டு வரேன். அடுத்து என் பிள்ளைங்களும் இப்போ இருந்தே இந்த வேலையில் செய்யக்கூடியது ஒரு ஆர்வம் காட்டிக்கிட்டு வர்றாங்க. இப்போ மெயினாக சித்திரை திருவிழாவுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் செய்வோம். திருவிழாவுக்கு தேவையான தேர் சீலைகள் முக்கியமாக நாங்கள் நிறைய செஞ்சு கொடுப்போம். ஏன்னா தேர் சீலைகள், தேர் இப்போ என்ன சொல்கிறது, ஊருக்கு அழகு தேர். அந்த தேரை நம்ம அலங்கரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றோம். அடுத்து இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்தவரையும் நாங்கள் வருஷம் நவராத்திரி, சிவராத்திரி இதுக்கு
மூலவர் அம்மன் இருக்கக்கூடிய அம்மன் சன்னதிக்கு வந்து அம்மன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அம்மனுக்கு மேலே அலங்கரிக்கக்கூடிய அந்த மேல்கட்டின்னு சொல்லுவோம், அது அந்த திரைகள்லாம் வருஷம் மாற்றுவோம். அதே மாதிரி சிவன் ராத்திரியை பொறுத்தவரையும் சிவனுக்கு தேவையான அந்த மேற்கட்டி திரைகள் இதெல்லாம் மாற்றுவோம். இது போக சித்திரை திருவிழாவில் அம்மன் வரக்கூடிய பல்லக்கு 4ஆம் நாள் திருவிழா, அந்த பல்லக்கு வந்து 2021 வந்து நான் செய்த பல்லாக்கு தான் அது வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து திருப்பரங்குன்றம் முருகன் பல்லாக்கு வந்து கிட்டத்தட்ட திருப்பரங்குன்றம் முருகனுக்கு ஒரு 10-15 வருஷமாக வந்து நாங்கள் தொண்டு செய்து வர்றோம். இந்த அலங்கார பொருட்களை வந்து தேவையான பொருட்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வரோம். அந்த பல்லாக்கு திருப்பரங்குன்றம் முருகனுக்கு வந்து பல்லாக்கு, அதுபோக அந்த சாமி வந்து வீதி விழா வரும்போது அந்த சுருட்டி, அந்த மதுரையை அடையாளப்படுத்தக்கூடிய மீன் சின்னமாகிய அந்த சுருட்டி, அப்புறம் மயில் முருகனை வந்து மையப்படுத்தக்கூடிய அந்த அவரோட வாகனமாகிய அந்த மயில், அதையும் வந்து அதெல்லாம் வந்து அது சுருட்டின்னு சொல்லுவோம். அந்த சுருட்டிலாம் அலங்கார பொருள். அது வந்து வீதி விழா வரும்போது அந்த சுருட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அது வந்து அது வரும்போதே அது வந்து அவ்வளோ ஒரு அழகாக அதை வந்து மக்கள் அனைவரும் ரசிப்பாங்க. தற்போது 10 வேலையாட்களுடன் தொடர்ந்து 24 ஆண்டுகளாக இத்தொழிலை செய்து வருகின்றனர். மதுரை மட்டுமல்லாது தமிழகத்தில் உள்ள முக்கிய கோயில்களில் இவர்களது படைப்புகள் தேர்களை அலங்கரிக்கின்றன. கடந்த 2016 முதல் திருவண்ணாமலை மூலவருக்கான திரை அரவிந்த் தலைமையிலான கலைஞர்கள் செய்து கொடுத்து வருகின்றனர். தமிழ்நாட்டையும் தாண்டி கர்நாடகாவில் உள்ள சிருங்கேரி மடம், ஹைதராபாத், விஜயவாடா உள்ளிட்ட கோயில்களுக்கும் அலங்கார பொருட்களை அனுப்பியிருக்கிறோம் என பெருமையுடன் கூறினார். இவர்களின் இந்த பாரம்பரிய படைப்பானது வெளிநாட்டிலும் முத்திரை பதித்துள்ளது மதுரைக்கு கிடைத்த பெருமையாக எண்ணுவதாக தெரிவித்தார். வெளி மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு வந்து நிறைய வேலைகள் வந்து செய்து கொடுத்துட்டு வரோம். குறிப்பாக வந்து தாய்லாந்து மகாமாரியம்மன் கோயில் வந்து மிகச் சிறப்பான ஒரு வேலைப்பாடு கொண்டது. அங்கே வந்து அந்த மக்கள் வந்து அந்த மாரியம்மனை வந்து மிகச் சிறப்பாக கொண்டாடுவார்கள். அந்த கோயிலுக்கு தேவையான அலங்கார பொருட்கள்லாம் கடந்த 10 வருஷமாக செய்து கொடுத்துட்டு வரோம். அடுத்தபடியாக மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா இது போன்ற அனைத்து நாடுகளிலும் நம்மளோட கோயில்கள் இருக்குது. அங்கே வந்து இந்த மாதிரி குடைகள், பாசமாலை, தொம்பை, தேருக்கு தேவையான துணிகளை நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். நெதர்லாந்துக்கு ஒரு தடவை தேர் செய்து கொடுத்தோம் நம்ம நெதர்லாந்துக்கு. அப்புறம் வந்து ஸ்ரீலங்காவுக்கும் நிறைய வேலைகள் வந்து அடிக்கடி அனுப்புவோம். இப்போ கூட குறிப்பாக வந்து ஸ்ரீலங்கா வல்வெட்டித்துறையில் வந்து ஒரு மாரியம்மன் விநாயகர் கோயில் இருக்குது. அங்கே விநாயகர் கோயிலுக்கு வந்து ரெகுலராகவே ஒரு 10 வருஷமாக நாங்கள் வந்து வேலைப்பாடுகள் வந்து செய்துட்டு வரோம்.
தாய்லாந்து மகாமாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு இவர்களிடமிருந்துதான் அலங்கார பொருட்கள் இன்றளவும் அனுப்பி வைக்கப்படுகிறது. அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா நாடுகளுக்கும் கோயில் மற்றும் தேர் அலங்கார பொருட்கள் அனுப்பி வைக்கின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து ரெகுலராக வந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு வர்றோம். அது வந்து முத தாத்தா செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து பாட்டன், அடுத்து தாத்தா, அடுத்து அப்பா. அஷ்டமி சப்பரம் இதுக்கெல்லாம் வந்து நிறையா வேலை இப்போ வந்து பார்ப்பாங்க. அது வந்து மிராசு மரியாதையோடு நடந்துட்டு வந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து 4வது தலைமுறை. அது எத்தனாவது தலைமுறைன்னு தெரில, 5, 6 இருக்கலாம். அது வந்து முன்னோர்கள் செய்துட்டு வர்ற வேலை. இப்போ வந்து நம்ம செய்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அது வந்து அம்மா கொடுத்த ஒரு நல்வரன்னு தான் சொல்லணும். இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய தலைமுறையாக நாங்கள் இந்த வேலைப்பாடு வந்து செய்துட்டு வர்றோம். அது வந்து இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சதும் அடுத்து வர தலைமுறைகளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய பெருமையாகவும் ஒரு நல்ல இதாகவும் இருக்குது. மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக தெரிய வித்தியாசமான கலைநயமும் தரமான பொருட்களும் கொண்டு உருவாக்கும் போது வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவர். எந்த தொழிலிலும் வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைந்தால் மீண்டும் மீண்டும் தேடி வருவர் என தெரிவித்தார்.